வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேனாபிஸ், அதாவது கஞ்சா எடுக்கிறதுனால சைக்கோசிஸ் வருமா, அது மனநல பாதிப்பு ஏற்படலாமா. எனக்கு ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டை பார்த்தேன். என்ன ஆச்சுன்னா, அவங்க எங்கேயோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க. வெளியூர் போகும்போது வந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவருக்கு தெரியாமல் வந்துட்டு ஒரு ட்ரிங்கோ இல்லை ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஹை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் அட் த சேம் டைம் அடுத்த நாள்லேருந்து அவருக்கு ஒரே பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதட்டம் கம்மியே ஆகலை. திடீர்னு யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. ஒன்றும் புரியல, அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சார் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு எதாவது ஆயிடுச்சோ, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுத்தமாக ஒரு துளி கூட ஒரு தூங்கலை. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பாதிப்பாயிட்டு வந்திருந்தார். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், கேனாபிஸ்னால சைக்கோசிஸ் வருமானு கேட்டால் லாங் டேர்ம் யூஸில் கண்டிப்பாக சைக்கோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அதாவது இந்த கேனாபிஸ் எடுக்கும்போது சார் நான் நல்லா தானே இருக்கணும், அது கேனாபிஸ் விடும்போது அது வித்ட்ரால் சிம்டம்ல வரும். அந்த வித்ட்ரால் சிம்டம்ல டிப்ரெஸ் ஃபீலிங் வரும், மற்றவங்க எரிஞ்செரிஞ்சு விழுறது வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபேமிலியோட வித்ட்ரான் ஆகிட்டு எல்லாரோடையும் தள்ளி இருக்கிறது, லோன்லினஸ் எல்லாம் ரொம்ப காமன் ஆகும் கேனாபிஸ்ல. ஸோ இதில் வேற ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு யோசிக்கிற தன்மை ரொம்ப கம்மியாயிடும். இன்கேஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா, கேனாபிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா கிளியராக பிளான் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களோட கெப்பாசிட்டி வந்துட்டு கேனாபிஸ் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கான அது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகிறது கிளியராக தெரியும். ஸோ அதனால் கேனாபிஸில் இவ்வளோ பாதிப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, என்னன்னா, இன்கேஸ் லைஃப் டைமில் உங்களுக்கு ஏதாவது சைக்காட்ரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேனாபிஸ் எடுக்கிறீங்கன்னா அது உடனே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டைம் அது வராமே போயிடலாம். பட் நீங்கள் இந்த கேனாபிஸ் எடுக்கிறதுனாலே அது கன்ஃபார்மாக வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் லைஃப் போயில நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேனாபிஸ் அதை அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் அதனால தான் வந்துட்டு ஆக்சுவலாக அது பேண்ட் ஸ்டேட்டஸ்லேயே வச்சிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். என்ன சார் இப்போ மெடிக்கல் கேனாபிஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. மெடிக்கல் கேனாபிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு. அதில் என்னன்னா வந்து இந்த ஹை கொடுக்கக்கூடிய அந்த பொட்டன்சியெலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்து பாதிப்பு இருக்காது. பட் நீங்கள் அது கேனாபிஸை யூஸ் பண்ணும் போது அதில் வர ஹை உங்களுக்கு கண்டிப்பாக சைக்கோசிஸ் உண்டு பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு லைஃப்பை தொலைச்சிட்டுலாம் இருக்காங்க. ஸோ பெட்டர் அதை அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சில டைம் என்கிட்ட சில கேள்வி கேட்கலாம். சார் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் இருக்காங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போயினே தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்களும் அது ஒவ்வொரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும்.